Good morning students. நான் இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸோடைய கிளாஸ் 10 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த கிளாஸஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து மைக்ரோ ப்ராசஸர் 8085 பற்றி இந்த யூனிட் 5ல் படிச்சுட்ருக்கோம். இந்த யூனிட் 5ல் நம்ம மைக்ரோ ப்ராசஸ் 8085 பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கடுத்து அதில் என்னென்ன டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடிச்சதில் முதன்மை வாய்ந்ததாக இருந்தாங்க, தென் எப்படி வந்து அதோட எவல்யூஷன் இருந்துச்சு 4 பிட்லேருந்து அதுக்கடுத்து 8 பிட், அதுக்கடுத்து 16 பிட், 32 பிட், 64 பிட்னு சொல்லிட்டு அதோட படிப்படியான வளர்ச்சிகளை பற்றி பார்த்தோம். அதுக்கு ஆர்கிடெக்சர் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அதை பற்றி தெளிவாக டீட்டெயில்டாக அதோட எல்லா பிளாக்ஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். தென் அதோடைய பின் டயக்ராம் அதில் இருக்கக்கூடிய 40 பின்ஸில் பண்ணி ஒவ்வொரு பின்ஸோட ஃபங்க்ஷன்ஸையும் இண்டிவிஜுவலாக பார்த்தோம். தென் அது முடிஞ்சதுக்கப்புறமா சிக்னல் டயக்ராம் பார்த்தோம். சிக்னல் டயக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமா மைக்ரோ ப்ராசஸர் நம்ம படிக்கிறதுக்கு தேவையான மூல காரணமே என்னன்னு சொன்னால் ப்ரோக்ராம் எழுதணும். ப்ரோக்ராம் எழுதி அதன் மூலமாக ஏதாவது அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம வந்து மீட் பண்ணணும், சரியா? ஸோ அப்ளிகேஷன்ஸ்க்கு சொல்யூஷன் வேணும்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரிஞ்சு அதன் மூலமாக ப்ரோக்ராமை எழுத நமக்கு தெரியணும். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜராக இருக்கக்கூடிய 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்: டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன், தென் மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம இத்தனை கிளாஸஸில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லேயே கிளாஸ் 10 யூனிட் 5 கிளாஸ் 10. இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்புட் அவுட்புட் டிவைசஸ் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு டாபிக், சரியா? மேப்பிங் அப்படின்னாலே என்னன்னு சொன்னால் இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கு தேவையான அட்ரஸை கொடுக்கக்கூடிய முறை, சரியா? ஸோ நம்ம மேப் அப்படிங்கிறது என்னென்னா எந்த இடத்துல எந்த கண்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் மேப். லொக்கேஷனை வந்து இண்டிகேட் பண்ணுறது. ஸோ மேப் அப்படிங்கிறது லொக்கேஷனை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை தான் நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கோம், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் மேப்பிங். ஸோ நம்ம மைக்ரோ ப்ராசஸரில் நம்ம நிறைய இன்புட் அவுட்புட் டிவைசஸை மைக்ரோ ப்ராசஸர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இல்லைன்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதே வந்து பாசிபிள் இல்லை. ஸோ என்ன வெளி உலகத்துக்கு தேவையான டேட்டாவை வந்து நம்ம இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வழியாக தான் நம்ம வெளியெடுக்கணும். நமக்கு தெரியும், நமக்கு வந்து கீபோர்டு, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், இது எல்லாமே வந்து நமக்கு இன்புட்டாக செயல்படுது. இந்த மாதிரி எல்இடிஸ், பிரிண்டர், இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் வந்து அவுட்புட் டிவைசஸாக செயல்படுது. ஸோ நம்ம இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் ரெண்டுத்தையுமே மைக்ரோ ப்ராசஸர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த டிவைசஸ் மூலமாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இன்புட் அவுட்புட் டிவைசஸ் மேப்பிங் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸருடன் இணைக்கப்பட்டுள்ள பல்வேறு ஐஓ டிவைஸ்களுக்கு உரிய அட்ரஸை வரையறுக்கும் முறையானது ஐஓ மேப்பிங் எனப்படும். ஸோ என்னென்னா நம்ம ஐஓ டிவைசஸை வந்து இணைச்சிருக்கோமோ கூட அதுக்குரிய அட்ரஸை வந்து நம்ம என்ன மெத்தடை பயன்படுத்தி இதுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் ஐஓ மேப்பிங். ஐஓ மேப்பிங். ஸோ நம்ம மைக்ரோ ப்ராசஸர் கூட இணைக்கப்பட்டுள்ள இன்புட் அவுட்புட் டிவைஸ்களுக்கு அட்ரஸை குறிப்பிடக்கூடிய முறை தான் ஐஓ மேப். ஓகே, ஸோ இன்புட் மற்றும் அவுட்புட் டிவைஸ்களின் வழியே தான் மைக்ரோ ப்ராசஸர் ஆனது வெளி உலகத்திற்கு டேட்டாவை கம்யூனிகேட் செய்ய முடியும். மைக்ரோ ப்ராசஸர் ஆனது பைனரி டேட்டாவை கீபோர்ட் மற்றும் ஏ/டி கன்வெர்ட்டர் என்கின்ற இன்புட் டிவைஸ்களிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது. ஸோ இன்புட் டிவைஸ்லேருந்து அது வாங்கிக்குது. அதே போன்று எல்இடி அல்லது பிரிண்டர் போன்ற அவுட்புட் டிவைஸ்களுக்கு டேட்டாவை அளிக்கின்றது. ஸோ டேட்டாவை வந்து எல்இடிக்கு, பிரிண்டர் போன்ற அவுட்புட் டிவைஸ்க்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஐஓ டிவைஸ்களுக்கு அட்ரஸை வரையறுக்கும் முறை தான் ஐஓ மேப்பிங். ஸோ இந்த ஐஓ டிவைஸ்களுக்கு அட்ரஸை வரையறுக்கக்கூடிய முறைகளில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம 8 பிட்டை பயன்படுத்தியும் அட்ரஸை கொடுக்கலாம், இல்லைனா 16 பிட்டை கொண்டும் அட்ரஸை கொடுக்கலாம், சரியா? ஸோ 8 பிட் அட்ரஸை கொண்டு கொடுத்தானா அதுக்கு பேர் ஐஓ மேப்டு ஐஓ. 16 பிட் அட்ரஸை கொண்டு முறை குறிப்பிட்டாங்கன்னா மெமரி மேப்டு ஐஓ, சரியா? ஸோ 8 பிட் அட்ரஸை கொண்டு டேட்டாவுக்கு நம்ம டிவைஸ்க்கு அட்ரஸை குறிப்பிட்டால் அதுக்கு பேர் ஐஓ மேப்டு ஐஓ. 16 பிட் அட்ரஸை கொண்டு குறிப்பிட்டால் அதுக்கு பேர் மெமரி மேப்டு ஐஓ. ஓகே, ஸோ இந்த மெமரி மேப்டு ஐஓன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் யூஸ்வலாக மெமரிக்கு வந்து நம்ம அட்ரஸை குறிப்பிட்றது வந்து 16 பிட் அட்ரஸ் தான் நம்ம கொடுப்போம். மெமரி மேப்பிங்னாலே மெமரியை குறிப்பிட்டது 16 பிட் அட்ரஸை கொண்டு தான் குறிப்பிடுவோம். அதனால தான் இங்கே 16 பிட் அட்ரஸை யூஸ் பண்ணுறதுனால பேர் வந்து என்னென்னு சொன்னால் மெமரி மேப்டு ஐஓன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ 8 பிட்டை பயன்படுத்தியும் கொடுக்கலாம், 16 பிட்டை பயன்படுத்தியும் கொடுக்கலாம். 8 பிட்டை பயன்படுத்தி கொடுத்தா
அதுக்கு பேர் ஐஓ மேப்டு ஐஓ. 16 பிட் அட்ரஸை பயன்படுத்தி நம்ம அட்ரஸை குறிப்பிட்டால் அதுக்கு பேர் வந்து மெமரி மேப்டு ஐஓன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஐஓ மேப்டு ஐஓ. ஐஓ மேப்டு ஐஓ என்னென்னா, இந்த முறையில் இன்புட் மற்றும் அவுட்புட் டிவைஸ்களை தெரிந்து கொள்ள 8 பிட்களை கொண்ட அட்ரஸ்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ 8 பிட்டை பயன்படுத்தி அட்ரஸ் நம்ம குறிப்பிட்றோம். ஸோ இதுக்கால் ஐஓ மேப்டு ஐஓ. ஸோ அது இது 8 பிட், அது 16 பிட், அதுதான் மெயின் வேரியேஷன். இதனை ஐஓ மேப்டு ஐஓ அல்லது பெரிஃபரல் மேப்டு ஐஓ என்றும் கூறலாம். பெரிஃபரல்ஸ்னாலே ஐஓ டிவைசஸ் தான். பெரிஃபரல்ஸ்னாலே என்னதுப்பா? ஐஓ டிவைசஸ் தான். ஸோ இந்த முறையில் டேட்டாவை கம்யூனிகேட் செய்வதற்கு இன் மற்றும் அவுட் என்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ டேட்டாவை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா, இன் அவுட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த முறையில் ஐஓ டிவைஸ்க்கு பயன்படுத்தப்படுகின்ற அதே அட்ரஸ் ஆனது மெமரிக்கும் பயன்படுத்தப்படும். ஸோ இந்த ஐஓ டிவைஸ்க்கும் அதே அட்ரஸ், மெமரிக்கும் அதே அட்ரஸ். ஏன்னா இது வந்து 8 பிட் தான், இது வந்து 16 பிட். ஸோ வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். சரியா? எனவே அவற்றினை வித்தியாசப்படுத்த ஐஓ பார், மெமரி பார் என்கின்ற கண்ட்ரோல்ஸுகள் பயன்படுத்தப்படும். வித்தியாசப்படுத்த காமிச்சு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஐஓ பார், எம் பார் அப்படின்னு கண்ட்ரோல் சிக்னல் தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐஓ மேப்டு ஐஓ அப்படிங்கிற முறை. ஐஓ மேப்டு ஐஓங்கிறது மெயினாக 8 பிட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மறக்கக்கூடாது. இதில் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால் பெரிஃபரல் மேப்டு ஐஓ. கம்யூனிகேட் செய்வதற்கு இன் மற்றும் அவுட் என்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன் அவுட் என்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து இதையே தான் 8 அட்ரஸ் லைன்களின் மூலம் 256 பல்வேறு அட்ரஸ்களை பெற முடியும். எத்தனை விதமான அட்ரஸ் நம்ம பெற முடியும்னா 256, 2^8 காம்பினேஷன்ஸில் 256 அட்ரஸில் பெற முடியும். எனவே மைக்ரோ ப்ராசஸர் ஆனது இதன் மூலம் 256 இன்புட் டிவைஸ்களையும் மற்றும் அவுட்புட் டிவைஸ்களையும் கண்டுகொள்ள முடியும். ஸோ மேக்ஸிமம் எத்தனை இன்புட் அவுட்புட் டிவைஸை வந்து இணைக்கலாம் அப்படின்னு சொன்னால் 256 இன்புட் அவுட்புட் டிவைஸ்களை இணைக்கலாம். இதனை அட்ரஸ் செய்ய என் அட்ரஸ் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா 8 பிட் அப்படிங்கிறதால 00Hலேருந்து FFH வரைக்கும் இருக்கும். 00Hலேருந்து FFH வரை கொண்ட ஹெக்ஸா டெசிமல் எண்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஸோ இன்புட் மற்றும் அவுட்புட் டிவைஸ்கள் கண்ட்ரோல் சிக்னல்களின் உதவியினால் கண்டறியப்படுகிறது. என்ன இன்புட் அவுட்புட் டிவைஸ் கண்ட்ரோல் சிக்னல் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்புட் டிவைஸ்லேருந்து டேட்டாவை ரீட் செய்கின்ற போது ஐஓ ரீட் சிக்னலும் மற்றும் அவுட்புட் டிவைஸ்க்கு டேட்டாவை கொடுக்கின்ற போது ஐஓ ரைட் சிக்னலும் பயன்படுத்தப்படும். எனவே ஒட்டுமொத்தமாக 00H முதல் FFH வரை கொண்ட அட்ரஸ் ஆனது ஐஓ மேப் எனப்படும். ஸோ இதோட அட்ரஸ் ரேஞ்ச் வந்து 00Hலேருந்து FFH. ஒவ்வொரு தனித்தனி அட்ரஸும் ஐஓ டிவைஸ் அட்ரஸ் அல்லது ஐஓ போர்ட் நம்பர் எனப்படும். ஸோ 256 இன்புட் டிவைஸில் அவுட்புட் டிவைஸை அட்ரஸ் பண்ண முடியும். பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆர் 256. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன கண்ட்ரோல் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? ரீட் பண்ணுறதுக்கு ஐஓ ரீட் சிக்னல், அவுட்புட் டிவைஸ்க்கு டேட்டாவை கொடுக்கின்ற போது ஐஓ ரைட் சிக்னல் அப்படின்னு 2 விதமான சிக்னல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ஐஓ ரீட், ஐஓ ரைட். இதோட அட்ரஸ் ரேஞ்ச் வந்து 00Hலேருந்து FFH அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெமரி மேப்டு ஐஓ. மெமரி மேப்டு ஐஓ இந்த முறையில் மைக்ரோ ப்ராசஸர் ஆனது 16 பிட் அட்ரஸை கொண்டு ஐஓ டிவைஸ்களை தெரிந்து கொள்கின்றது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது 16 பிட் அட்ரஸ். ஐஓ டிவைஸ் கொடுக்குறது 16 பிட் அட்ரஸ். ஒரு டிவைஸ் ஆனது மெமரிக்கு பயன்படுத்தப்படுகின்ற அதே 16 பிட் அட்ரஸின் மூலம் மெமரியை போன்றே இணைக்கப்படுகின்ற முறைக்கு மெமரி மேப்டு ஐஓ என்று பெயர். ஸோ 16 பிட் அட்ரஸை நம்ம மெமரிக்கு பயன்படுத்துகிறோம், அதே முறையை இங்கே பயன்படுத்துறதுனால இதுக்கு பேர் மெமரி மேப்டு ஐஓ. மெமரிக்கு பயன்படுத்தப்படுகின்ற அதே கண்ட்ரோல் சிக்னல்கள், இட் இஸ் மெமரி ரீட் அல்லது மெமரி ரைட் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்கள் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மெமரிக்கு நம்ம என்ன கண்ட்ரோல் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுறோம்? மெமரி ரீட், மெமரி ரைட், அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதான் வந்து இங்கே வந்து 16 பிட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 16 பிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து மெமரியில் யூஸ் பண்ணுற அதே அட்ரஸை வந்து அதே மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு மெமரி மேப்டு ஐஓன்ட்டு பேர். தென் 16 பிட்களை கொண்ட அட்ரஸை பயன்படுத்தி மைக்ரோ ப்ராசஸர் ஆனது ஐஓ டிவைஸ்களை அட்ரஸ் செய்கின்றது. எனவே மொத்தமாக உள்ள மெமரி மேப், ஸோ அதில் நம்ம 8 பிட்னால 00Hலேருந்து FFன்னு பார்த்தோம். இதில் 2^16 அப்படிங்கிறதுனால 000Hலேருந்து FFFH வரைக்கும் நம்ம மொத்தமாக அத்தனை டிவைஸை அட்ரஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எனவே மொத்தமாக உள்ள மெமரி மேப் 000H முதல் FFFH வரை ஆனது மெமரி மற்றும் ஐஓ டிவைஸ்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஆகையால் ஒரு அட்ரஸ் ஆனது இரண்டுக்கும் பொதுவாக இருக்காது.
மெமரிக்கும் ஐஓ டிவைஸ்க்கும் பிரித்து கொடுக்குறாங்க இந்த அட்ரஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அட்ரஸை. ஏன்னா இதுவும் 16 பிட் இதுவும் 16 பிட் குழப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால மொத்தமாக இந்த அட்ரஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அட்ரஸ் சிலதை வந்து ஐஓ டிவைஸ்களுக்கும் சிலதை வந்து மெமரிக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஆகையால் ஒரு அட்ரஸ் ஆனது இரண்டுக்கும் பொதுவாக இருக்காது. ஐஓ டிவைஸ்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அட்ரஸ் ஆனது மெமரியில் இருக்காது, மெமரி கொடுக்கப்படுகின்ற அட்ரஸ் ஆனது ஐஓ டிவைஸ்க்கு இருக்காது. இதில் இருக்கிறது அதில் இருக்காது, மெமரியில் இருக்கிறது ஐஓ டிவைஸில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மெமரி மேப்ட் ஐஓ முறையில் மெமரிக்கு பயன்படுத்துகின்ற அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்களையும் பயன்படுத்தி மைக்ரோ ப்ராசஸர் அல்லதானது ஐஓ டிவைஸ்களுடன் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் செய்கின்றது. மெமரிக்கு இப்போ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அத்தனையும் நம்ம பயன்படுத்தி ஐஓ டிவைஸ்கள் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா டிரான்ஸ்ஃபர் செஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம வந்து கம்பேரிஷன் பார்க்கலாம். கம்பேரிஷன் பிட்வீன் மெமரி மேப்ட் ஐஓ அண்ட் ஐஓ மேப்ட் ஐஓ. சரியா? ஃபஸ்ட்டு மெமரி மேப்ட் ஐஓ என்ன அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 16 பிட். ஐஓ மேப்ட் ஐஓவில் 8 பிட். 16 பிட், இது 8 பிட். மெயினான இதுதான். தென் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் என்னென்ன, இன்புட் அவுட்புட்டுக்கு ஐஓ பார் மெமரி பார் ஈக்குவல் டு 0. ஏன் 0னா இது மெமரி மேப், இது எம் பார் 0 போட்டால் தான் இதை வந்து எனேபிள் ஆகும்போது 1 ஆகும். ஸோ இது வந்து 0. ரீட் பார் இன்புட், ரைட் பார் வந்து அவுட்புட். இதில் ஐஓ பார் மெமரி பார் ஈக்குவல் டு 1. ரீட் பார் வந்து இன்புட், ரைட் பார் வந்து அவுட்புட். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனைத்து வகையான மெமரிக்கு உரிய இன்ஸ்ட்ரக்ஷன்களும் இதற்கு பொருந்தும். மெமரிக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பயன்படுத்துமோ அத்தனையும் இங்கே யூஸ் பண்ணலாம். எல்டிஏ, எஸ்டிஏ, ஆட்எம், மூஎம் எக்ஸெட்ரா. இன் மற்றும் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன்கள் இங்கே என்ன பண்ணலாம், இன் அவுட் மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் அனைத்து ரிஜிஸ்டர்களுக்கும் மற்றும் ஐஓக்கும் இடையில். இது அக்யூமுலேட்டருக்கும் ஐஓக்கும் இடையில் மட்டும். இது ரிஜிஸ்டர்களுக்கும் ஐஓ டிவைஸ்களுக்கும் இடையிலையும் இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது அக்யூமுலேட்டருக்கும் ஐஓக்களும் இடையில் மட்டுமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். அடுத்தது மேக்ஸிமம் மெம்பர் ஆஃப் ஐஓ டிவைசஸ் எவ்வளோன்னு சொன்னால் மொத்த மெமரி மேப் ஐஓ ஆனது ஐஓ டிவைஸ்களுக்கும் மெமரிகளுக்கும் கொடுக்கப்படுது 64 கிலோபைட்ஸ் மொத்த மெமரி மேப் ஐஓ. இது டிவைஸ்கள் 8 பிட் அட்ரஸின் மூலம் சுட்டி காட்டப்படும். எனவே 256 ஐஓ டிவைஸ்களை இணைத்துக் கொள்ளலாம். இதில் 2/8 அப்படிங்கிறது 256 மட்டும்தான். இதில் 64 கிலோபைட்ஸுங்கிற 2/64 வரைக்கும் நம்ம வந்து பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதர் ஃபியூச்சர்ஸ் அனைத்து வகையான அரித்மெட்டிக் மற்றும் லாஜிக்கல் செயல்களையும் நேரடியாக செய்யலாம், இதில் முடியாது. சரியா? ஸோ இதில் எல்லாமே செய்ய முடியும், இதில் செய்ய முடியாது அப்படிங்கிறது. ஸோ மெயினாக கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து என்னென்ன கண்ட்ரோல் சிக்னல்ஸ், எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பயன்படுத்தலாம், எல்டிஏ, எஸ்டிஏ, ஆட்எம், மூஎம் எல்லாமே பயன்படுத்தலாம். இதில் இன் மற்றும் அவுட். அடுத்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எங்கெங்கே தான் நடக்குது. தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எவ்வளோ கனெக்ட் பண்ணலாம், அதர் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் வந்து மெமரி மேப்ட் ஐஓக்கும் ஐஓ மேப்ட் ஐஓக்கும் உள்ள மெயினான டிஃப்ரென்சஸ். தென் அதை பற்றின விரிவாக்கங்கள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டாபிக் வந்து என்னென்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். சின்ன சின்ன டெஃபினேஷன்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன்னா அடுத்து மெயினான ஒரு டாபிக் படிக்க போகிறோம். மெஷின் சைக்கிள்ஸ்லாம் என்ன, டைமிங் டயக்ராம்னா என்ன, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஃபெச் சைக்கிளும் எக்ஸிக்யூட் சைக்கிளும் சேர்ந்தது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஃபெச் சைக்கிள் அண்ட் எ எக்ஸிக்யூட் சைக்கிள். சரியா? பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்லாம் என்ன, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் செய்வதற்காக மைக்ரோ ப்ராசஸர் மேற்கொள்ளும் வரிசையான செயல்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் என்று பெயர். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர் என்னென்ன செயல்களெல்லாம் செய்யுதோ அதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். மெயினான ஒரு டெஃபினிஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன் இது. இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்லாம் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் செய்வதற்காக மைக்ரோ ப்ராசஸர் மேற்கொள்ளும் வரிசையான செயல்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் என்று பெயர். ஓகே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் செய்து முடிக்க மைக்ரோ ப்ராசஸருக்கு தேவைப்படுகின்ற கால அளவானது இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் மூலம் வரையறுக்கப்படுகிறது. ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். அது எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது எதுன்னு சொன்னால் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் தான். ஒரு மைக்ரோ ப்ராசஸரின் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளானது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மிஷின் சைக்கிள்களை கொண்டு இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னால் எத்தனை மிஷின் சைக்கிள் இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். மைக்ரோ ப்ராசஸரை அடிப்படையாக ஒரு மைக்ரோ ப்ராசஸரின் அடிப்படை செயல் தான்
அடிப்படை செயலானது அது மெஷின் சைக்கிளை பொறுத்து இருக்கும். ஸோ மைக்ரோப்ராசஸரோட அடிப்படை செயலே அது மெஷின் சைக்கிளை பொறுத்து தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராசஸரின் மெஷின் சைக்கிளை ப்ராசஸர் சைக்கிள் என்றும் அழைக்கலாம். ஒரு ப்ராசஸரோட மெஷின் சைக்கிள் நம்ம என்ன சொல்லலாம்? ப்ராசஸர் சைக்கிள்னு சொல்லலாம். அடிப்படை குறிப்பிட்ட மைக்ரோப்ராசஸர் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளானது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மெஷின் சைக்கிள்களை கொண்டிருக்கும். ஒரு மைக்ரோப்ராசஸர் அடிப்படை செயல் தான் மெஷின் சைக்கிள். அடிப்படை செயலானது மெஷின் சைக்கிளை பொறுத்து இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் ப்ராசஸர் சைக்கிள். பொதுவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளானது ஃபெச் சைக்கிளையும் எக்ஸிக்யூட் சைக்கிளையும் கொண்டதாக இருக்கும். சரியா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் என்னென்ன இருக்குன்னு சொன்னால், ஃபெச் முதல்ல வந்து மெமரியிலேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு பேர் ஃபெச் சைக்கிள். அதுக்கடுத்து தான் அந்த எக்ஸிக்யூட் ப்ராசஸே ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அதுக்கு பேர் என்னென்னு சொன்னால் எக்ஸிக்யூட் சைக்கிள். அதுக்கு பேர் என்னது? எக்ஸிக்யூட் சைக்கிள். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது ஃபெச் சைக்கிள், எக்ஸிக்யூட் சைக்கிள் ரெண்டுமே சேர்ந்தது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஓகே, அடுத்து மெஷின் சைக்கிள்ஸ். அதுக்கடுத்து என்னது? மெஷின் சைக்கிள்ஸ்னால் என்ன? ஓகே, ஸோ மெஷின் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோப்ராசஸருக்கு 8085 7 விதமான மெஷின் சைக்கிள்கள் உள்ளன. என்னென்ன அப்படின்னு சொன்னால், மொத்தம் நமக்கு மெயினான 7 மெஷின் சைக்கிள்ஸ் இருக்குது. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதை அடிப்படையாக கொண்டது தான். அதனை ஸ்டேட்டஸ் சிக்னல்கள் IO பார், மெமரி பார், S1, S0 மற்றும் 3 கண்ட்ரோல் சிக்னல்கள் ரீட் பார், ரைட் பார், INTA மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ என்ன மெஷின் சைக்கிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த 3 ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸையும் 3 கண்ட்ரோல் சிக்னல்ஸையும் யூஸ் பண்ணுறோம். ஸ்டேட்டஸ் சிக்னல்களான IO பார், மெமரி பார், S0 மற்றும் S1 போன்றவைகள் மெஷின் சைக்கிளின் தொடக்கத்திலேயே கிடைக்கப்படும். ஆரம்பத்திலே இந்த ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் சிக்னல்கள் ரீட் பார், ரைட் பார், INTA போன்றவைகள் ஒரே மாதிரியான நேரங்களை கொண்டிருக்கும். ஸோ 7 மிஷின் சைக்கிள்ஸ் இருக்குது. அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 3 விதமான கண்ட்ரோல் சிக்னல்ஸ், ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸும் 3 கண்ட்ரோல் சிக்னல்ஸும் இருக்குது. சரியா? இந்த ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் எல்லாம் மிஷின் சைக்கிளோட தொடக்கத்திலேயே நமக்கு கிடைக்கும். மற்றது எல்லாமே வந்து பின்னாடி கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எல்லாம் பின்னாடி வந்து நமக்கு ஒரே மாதிரி நேர அளவை கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 விதமான மிஷின் சைக்கிள்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு 7 மிஷின் சைக்கிள்ஸ். ஆப்கோட் ஃபெச், மெமரி ரீட், மெமரி ரைட், IO ரீட், IO ரைட், இன்டரப்ட் அக்னாலேஜ், பஸ் ஐடில். பஸ் ஐடுங்கிறது எக்ஸுங்கிறது 0ஆகவும் இருக்கலாம், இல்லை 1ஆகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்கோட் ஃபெச் மிஷின் சைக்கிள். ஒரு ஆப்கோட் ஃபெச் மிஷின் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, ஆப்கோட் தட் இஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஆப்ரேஷன் கோட், மிஷின் சைக்கிளுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் கொடுக்குறது ஆப்ரேஷன் கோட் அப்படின்னு. அதை வந்து முதல்ல மெமரியிலேருந்து நம்ம ஃபெச் பண்ணி வெளியே கொண்டு வரணும். ஸோ IO பார், மெமரி பார், S0, S1 இதுதான் வந்து ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ். இதுதான் வந்து என்னதுப்பா? ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ். இது ரீட் பார், ரைட் பார், INTA பார்ங்கிறது கண்ட்ரோல் சிக்னல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆப்கோட் ஃபெச் மெஷின் சைக்கிள் நடக்கும்போது ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் எப்படி இருக்கும்? இது வந்து ஆப்கோட் ஃபெச் தான். எங்கேருந்து ஃபெச் பண்ணுது? மெமரியிலேருந்து தான் ஃபெச் பண்ணுது. ஸோ இது மெமரி ரிலேட்டட். ஸோ அதனால தான் இங்கே 0 கொடுத்துருக்காங்க. 0 இங்கே போட்டோன்னா பார் இருக்குன்னா இது என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி ஃபெச் ஃப்ரம் மெமரி. S0, S1 ரெண்டுமே எப்படி இருக்கும்? 1, 1 இருக்கும். சரியா? மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரீங்க, நீங்கள் அதை ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் இங்கே ரீட் 0 பண்ணியிருக்காங்க. 0னா எனேபிள் ஆகும்போது அது என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். நீங்கள் ரைட் பண்ண முடியாது, இன்டரப்ட் அக்னாலேஜ் கிடையாது. ஸோ இது 2 1 1 ஆகிடும். ஓகே, மீனிங் ஃபுல்லாக தான் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அடுத்தது மெமரி ரீட். மெமரியிலேருந்து ரீட் பண்ண போகிறீங்க. ஸோ ரீட் சிக்னல் 0, ரைட் சிக்னல் 1, INTA பாரும் 1. எதை வந்து நீங்கள் செய்கிறீங்களோ அந்த செயலுக்குரியதை 0 போட்டணும். ரைட். அடுத்து மெமரியிலேருந்து ரீட் பண்ணுறதுனால மெமரி பார், ஸோ இங்கே வந்து 0. IO டிவைஸ்ன்னு சொன்னால் தான் 1 வரும். அடுத்து ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸில் S1 வந்து 1, S0 வந்து 0. சரியா? ரீட் பார் 0, ரைட் 1, INTA 1. அடுத்து மெமரி ரைட். ஸோ ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ IO டிவைஸ் கிடையாது, மெமரி தான். ஸோ இதில் 0, S1 வந்து 0, S0 வந்து 1, ரீட் 1, ரைட் 0, INTA 1. ஓகே, ஸோ மெமரி ரீட், மெமரி ரைட். இப்போ மெமரி முடிஞ்சிருச்சு. 3 விதமான மெமரி ஆப்ரேஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ IO ரீட், IO ரைட். IO ரீடில் IO அப்படிங்கிறதுனால இங்கே 1. சரியா? ஸ்டேட்டஸ் S1 1, S0 0. ரீட் பண்ணுறதுனால இது 0, இது 1, ரைட் 1, INTA 1. IO டிவைஸுங்கிறதுனால இங்கே 1.
அதே தான் அடுத்ததும் ஐஓ ரைட். ஸோ ஐஓங்கிறதுனால 1, S0 1, S1 0, ரீட் பண்ணலை, ஸோ இங்கே 1, ரைட் பண்ண போகிறோம், ஸோ 0, INTA 1. ஸோ அடுத்தது இது 2 ஐஓ முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்டரப்ட் அக்னாலஜ். இன்டரப்ட் அக்னாலஜ். ஸோ இன்டரப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் இது, சரியா? ஸோ இன்டரப்ட் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்கிறதுனால நமக்கு ஐஓ டிவைஸுக்கும் மெமரி டிவைஸ் ரெண்டுமே வந்து பார்க்குறாங்க. ஐஓலேருந்து தான் நமக்கு வந்து இன்டரப்ட் வரப்போகுது. ஸோ ஐஓக்கு 1 கொடுத்துருக்காங்க. S1 S0 ரெண்டுமே 1 1, ரீடும் 1, ரைட்டும் 1, ரெண்டுமே பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி INTA அக்னாலஜ் மட்டும்தான். ஸோ இங்கே 0, இங்கே 0. பஸ் ஐடில் அப்படிங்கிறதுல எல்லாமே 0, X ஐடில், நத்திங் இஸ் டிஃபைன்டு. ஸோ எக்ஸுங்கிற 0ஆகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். மற்ற இந்த 3மே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இங்கே 3மே 1. ஓகே. ஸோ இந்த மாதிரி 7 மெஷின் சைக்கிள்ஸ் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொண்டதாக இருக்கிறது. ஸோ நிறைய வேலைகள் வந்து இந்த மெஷின் சைக்கிள்ஸில் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா மெஷின் சைக்கிள்ஸுமே வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு இடத்துல பயன்படும், சரியா? ஸோ இந்த மிஷின் சைக்கிள்ஸோட பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பேசிக்கான 7 மிஷின் சைக்கிள்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு மிஷின் சைக்கிளை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக அடுத்து படிப்போம், சரியா? எப்படி வந்து இது வந்து செயல்படுது அப்படின்னு டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த கிளாஸில் பார்த்தது என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்லேருந்து ஐஓ டிவைசஸ் மேப்பிங் பார்த்தோம், இன்புட் அவுட்புட் டிவைஸஸோட மேப்பிங் பார்த்தோம். மேப்பிங்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து ஐஓ டிவைஸில் வந்து அட்ரஸை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற முறைக்கு பேர் தான் மேப்பிங். அதில் வந்து ஐஓ மேப்ட் ஐஓன்னு இருக்குது, மெமரி மேப்ட் ஐஓ இருக்குது. ஐஓ மேப்ட் ஐஓங்கிறது 8 பிட், மெமரி மேப்ட் ஐஓங்கிறது 16 பிட். ஸோ ஐஓ மேப்ட் ஐஓக்கு இன்னொரு பேர் வந்து பெரிஃபரல் மேப்ட் ஐஓ. இங்கே இன் மற்றும் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் மெயினாக பயன்படுத்துகிறாங்க. தென் இது வந்து 256 அட்ரஸை வந்து இதில் வந்து கொடுக்க முடியும். 00Hலேருந்து FFH வரைக்கும் நம்ம அட்ரஸ் பண்ண வந்து ரேஞ்சை வந்து கொடுக்க முடியும், சரியா? ஸோ இதில் ஐஓ ரீட் சிக்னல், ஐஓ ரைட் சிக்னல்ஸை பயன்படுத்துகிறோம். தென் மெமரி மேப் ஐஓங்கிறது 16 பிட்ஸை யூஸ் பண்ணுறோம். இதில் 2/16 அட்ரஸஸ் ஆர் பாசிபிள். மெமரிக்கும் ஐஓக்கும் நம்ம ஒரே விதமான அட்ரஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. இங்கே கொஞ்சம் அட்ரஸும் அங்கே கொஞ்சம் அட்ரஸும் மொத்த மெமரி மேப்லேருந்து பிரித்து, மொத்த மெமரி மேப்புங்கிறது 000Hலேருந்து FFFH வரைக்கும் இருக்குது. இதோட அட்ரஸ் ரேஞ்சில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பிரித்து, மெமரிக்கு கொஞ்சமும் ஐஓ டிவைஸ்க்கும் கொஞ்சம் பிரித்து கொடுத்துருப்பாங்க. குளறுபடி இல்லாமல் செயல்படி வைக்கிறாங்க. இதில் எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து இதுக்குடைய கம்பேரிஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும் கம்பேரிஷன். தென் அதுக்கடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்லாம் என்ன, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் செய்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேர அளவை தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னு சொல்கிறோம். தென் இதில் வந்து மெஷின் சைக்கிள்ங்கிறது ஒரு பேசிக் அலகு, அடிப்படை அலகுங்கிறத பார்த்தோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ராசஸர் சைக்கிள்னு பார்த்துருக்கோம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னால் ஃபெச் சைக்கிளும் எக்ஸிக்யூட் சைக்கிளும் சேர்ந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு மொத்தம் 7 விதமான மெஷின் சைக்கிள்ஸ் இருக்குது. அதுக்கு 3 ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ், 3 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 7 விதமான மெஷின் சைக்கிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் எப்படி இருக்கும், கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம், சரியா? ஸோ நம்ம மிஷின் சைக்கிள்ஸ் பற்றி விரிவான விளக்கத்தை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.